லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2026 சட்டசபை தேர்தலில் வலுவான திமுக அணியை வீழ்த்த விஜய் திருமா ஆதரவு அவசியம் என்பதை உணர்ந்த அதிமுக தலைமை ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர்கள் என்று கூட்டணி வியூகத்தை மாற்றியுள்ளது. இந்த வியூகத்துக்கு பாஜக தலைமையும் பச்சை கொடி காட்டியுள்ளதை தொடர்ந்து தாவேக்காவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் கூட்டணிக்கு இழுக்க வலை விரிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியான திமுக பணபலம், அதிகார பலம் மற்றும் கூட்டணி கட்சிகள் பலத்துடன் 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முழுவீச்சில் தயாராகி வருகிறது. 10 கட்சிகள் ஆதரவுடன் களமிறங்கும் அந்த அணியை வீழ்த்த பாஜ ஆதரவு மட்டும் போதாது. அதனால் பாமக, தேமுதிகவை சேர்க்க பழனிசாமி முயற்சி மேற்கொண்டார். ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்காததால் தேமுதிகவுக்கு கோபம், ராமதாஸ் அன்புமணி சண்டையால் பாமகவில் குழப்பம் என்ற புதிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் அதிமுகவின் பார்வை விஜய் திருமாவளவன் மீது திரும்பியிருக்கிறது. ஏற்கனவே இந்த முயற்சியில் பாஜ மேலிடம் ஈடுபட்டது. விஜய் திருமாவளவனிடம் பேச்சு நடத்தப்பட்டது. ஆனால் ரிசல்ட் சரியாக வரவில்லை என்பதால் இம்முறை அப்பொறுப்பை பழனிசாமி ஏற்றிருக்கிறார். அதன்படி கூட்டணிக்கான புதிய வியூகத்தை அதிமுக வகுத்திருக்கிறது. மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன அதே கூட்டணி ஆட்சி திட்டத்தை கொஞ்சம் புதுப்பித்து ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர்கள் என்று வியூகம் வகுத்திருக்கிறது அதிமுக தலைமை. அதாவது தாவேக தலைவர் விஜயும் விசிக தலைவர் திருமாவளவனும் அதிமுக அணியில் சேரும் பட்சத்தில் இருவருக்கும் துணை முதல்வர் பதவி தரப்படும் என்பதே அதிமுக சொல்லப் போகும் செய்தி. அதை மையமாக வைத்து அதிமுக தலைமை நடத்தப்போகும் பேச்சுக்கு பாஜக தலைமையும் பச்சை கொடி காட்டிவிட்டது. அதிமுக, பாஜக, விசிக, தாவேக அணி சேரும் நிலை வருமானால் அதில் சேர தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகளும் முன்வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு பலமான கூட்டணி அமையுமானால் வெற்றி எளிதாகிவிடும் என்பதால் அதற்கான முயற்சியில் இறங்க அதிமுக ஆயத்தமாகி வருகிறது என்று அக்கட்சி வட்டாரம் கூறியிருக்கிறது.